For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. கல்யாணம்னா வந்து இந்த கார் வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும்லாம். ஒரு பையனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் ஒரு பொண்ணுகிட்ட? ஒரு மேரேஜ் எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்னென்ன? இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் எதிர்பார்ப்புலாம் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ப்ரோ. ஏன் எதனால இந்த விரக்தியா சொல்றீங்க? பண்ணிட்டு அது நடக்கலன்னா நமக்கு கஷ்டமாயிடும். அதனால அன்எக்ஸ்பெக்டடா அதுவும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். பொண்ணு மாதிரி இருந்தாலே போதும், அதுல என்ன இருக்கு? பொண்ணு வேணும். அவ்வளோ இது யோசிக்கல. மேரேஜை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்னு இருக்கும். அது எல்லாமே அந்த ட்ரீமாக தான் இருக்கும். ட்ரீமாக தான் இருக்கும். இந்த படத்துல வர மாதிரிலாம் வந்து காலையில காஃபி போட்டு தரது, இந்த ஞாயிறு மதியம் சமையல் உணவுங்கிறதெல்லாம் இருக்காதா? அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது வந்து தேவையில்லாதது. நல்லா படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 டிகிரி ஆச்சும் வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணை தான் மேரேஜ் பண்ணுவோம். எதனால அந்த 2 டிகிரி இந்த படிச்சிருக்கணுங்கிற நினைக்கிறது? ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்மளுக்கு ஈடாக அவங்க எதனாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும்ல. அப்போ நம்ம நாளைக்கு வந்து நம்மளை பார்க்குறவங்க படிச்ச பிள்ளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லி நினைப்பாங்களா, அதனால அந்த எதிர்பார்ப்பு. ஆமா. நார்மலா இப்போ கல்யாணம் பேச்சு எடுப்பாங்கல்ல ஃபியூச்சர்ல, என்ன எதிர்பார்ப்பீங்க? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். எப்படி சொல்றதுன்னா, இப்போ பொண்ணுங்க வந்து நிறைய பசங்களை ஏமாத்திட்டு சுத்துட்டு தான் இருக்காங்க தவிர உண்மையா யாருமே பண்றது இல்லை. லவ் பண்றது. ஆமா. வாட் இஸ் யுவர் நல்ல பொண்ணு கேட்டகரி நான் கேட்கிறேன். நல்ல பொண்ணுன்னா எப்படி சொல்றது? நல்ல பொண்ணுன்னா இப்ப இருக்க பொண்ணுங்களா யாரும் கரெக்டா இருக்க மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரி. என்ன கரெக்டா இருக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ? அதான் பாய் ஃப்ரெண்ட் நிறைய வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து உண்மையா இருக்கணும். 2 லைக் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், ட்ரெடிஷ்னலாகவும் பார்க்க நல்லா இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி நல்லா இருக்கணும், இல்லை கேரக்டராகவும் நல்லா இருக்கணும். ஓ, இப்படி எதிர்பார்க்குறீங்க? எந்த காஸ்டியூம்ல பார்த்தாலும் அழகா இருக்கு. நான் எதிர்பார்க்குறேன்னா எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கிட்டா போதும். நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கு நாங்கள் அதை பார்த்துக்கணுமே நல்லா. நம்ம தானே அவங்கள வச்சு பார்த்துக்கிற போகிறோம். நம்ம தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அவங்க நம்மளை நம்பி வர்றாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கறது அவங்கக்கிட்ட படிப்பு மட்டும் தான் பார்க்குறோம். அவங்க நம்மகிட்ட அதிகமாக எதிர்பார்த்தா நம்ம சம்பாரிச்சு வாங்கி கொடுத்துக்கலாம். மேரேஜ் மேலே உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? உங்களை கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வராங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க அவங்க கிட்ட? பைக் புரியல. பைக் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க? ஓ, நீ அப்படி வரியா? எதனால இல்லை? அப்போ வரதட்சணையா பைக் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவங்க எந்த மாதிரி உங்களை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்கீங்க? ஆனா வரதட்சணை கேட்கல, அவங்க எப்படி உங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணும். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்ட. ஒன்று பண்ணு ஒரு பையன் கூட போறாங்கன்னா அடுத்த ரிலேஷன்ல அப்படியே போயிடுறான், அவ்வளோதான். அதனால பியூர் ஹார்ட்டா வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்மளுக்கு அந்த மாதிரி போல மைண்ட் செட் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கணும்னு. அந்த மாதிரிலாம் இருக்கணும். ரியலாகவே மனைவின்னு ஒரு நம்ம லைஃப்ல இல்லைன்னா நம்ம வாழ்றது வேஸ்ட்டு தான். ஓகே. ஏன் ப்ரோ? எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது மனைவி மட்டும்தான். நம்ம கூட நம்ம பெற்ற அம்மா வந்தாலும் சரி, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி, பெண்ணுன்றது எப்பவுமே மனுஷன் கூட தெரியணும். ஆனால் கடைசியிலுக்கு ஒரு பெண்ணு கூட இருக்கிறதுனா அது வந்து மனைவி தான். உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஆனால் அந்த லவ் லைஃப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. பொண்ணுங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும்லாம் அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. நெசசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ ஷெல்டர்லாம் இருக்கணும் நம்மளுக்கு. அது இல்லைன்னா கஷ்டம் சர்வே பண்ணுறதுக்கு. பொண்ணுங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அவன் நிறைய வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லை. இப்போலாம் வீடெல்லாம் ஐஃபோன் இருந்தால் போதும். பொண்ணுங்களுக்கு ஐஃபோன் இருந்தால் போயிடுவாங்க, அவ்வளோதான். ஐஃபோன் தான் கல்யாணம் பண்ணி அவ்வளோதான். அது என்ன கான்செப்ட்? ஐஃபோன் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, புரியல. இல்லத்துல இப்பெல்லாம் பொண்ணுங்க வந்து பணம் தான் தலை பார்க்குறாங்க. சில பேர் 100% பொண்ணுங்க அப்படி 10% மட்டும் தான் அப்படி இருக்காங்க. நல்லா வீடு கூட தேவையில்ல, நல்லா வாழ்ந்தா போதும் முன்னாடி, அவ்வளோதான். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இல்லை? எனக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. பொண்ணு கிடைச்சா போதும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பொண்ணு அவ்வளோதான். பொண்ணு கிடைக்கணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த கார் இருந்தால் நல்லா இருக்கும், பைக் இருந்தால் நல்லா இருக்கும், இப்போ வீடு கட்டி ரிலேட்டிவ் அதான் சொல்றாங்க, காசு தான், மணி இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியுது. நம்ம தானே பார்த்துக்கணும். வர பொண்ணுங்க அவங்க எதிர்பார்த்து வர்றது நம்ம தான் அதை பண்ணிக்கணும்ல. அதனால அந்த லெவல்ல நம்ம எந்த ஏதாவது படத்துல வர மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்கா? இந்த படத்துல வர மாதிரி அவங்களை நான் பார்த்துக்கணும்னு ஆசை. அதெல்லாம் இல்லத்துல ஜாலியா இருக்கலாம், அதுதான். ஜாலியா ஃப்ரீடமா, அதுதான். இப்போ இந்த படத்துல வர மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருக்கா? இந்த படத்துல வர மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். தளபதி படத்துல வர சோபனா மாதிரி. தளபதி ப்ரோ அதுலயும் விட்டுட்டு போயிருவாங்களே. விட்டுட்டு போயிருவாங்களா? அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.
அந்த மாதிரி விட்டுட்டு ப்ரோ என்ன ப்ரோ அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த கேன்சல் மட்டும் விட்டுருங்க. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சூர்யா படம் தான். சூர்யா படம் தான். சில்லுன்னு ஒரு காதலா? ஓ, சில்லுன்னு ஒரு காதலில் வர மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். பைக் ஓ, வரதட்சணையா பைக் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பைக் சூர்யா படம் தான். இந்த மாதிரி எதுவும் இல்லை, ரியாலிட்டி வேற கண்டிப்பா இருக்கும். ஒரு ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சண்டை வந்தாலும் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அப்படின்னு. ரியாலிட்டி வர ப்ரோ. ரியாலிட்டி வேற. ஆமா ப்ரோ. உங்களுக்கு இந்த படத்துல வர மாதிரி அமையணும்ல ஆசை இருக்கு? இல்ல ப்ரோ, அந்த மாதிரி இல்ல ப்ரோ. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சில் ஓப்பன். ஓகே. இந்த மாதிரி இல்லை ப்ரோ. படத்துல வர மாதிரி படுத்து பார்க்குறோம், அல்ல அந்த ஃபீல் அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபீலோட முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளவு வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமா. பணம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஒரு ஏழ்மைங்கிறனால நார்மல் லைஃபே போதும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறவங்க வந்துட்டு படிச்சிருக்கணும். அதை தான் முக்கியமான கான்செப்டாக பார்க்குறோம். ஆமாம். சண்டையெல்லாம் போடுவீங்க? இது வரைக்கும் சண்டை போட்டது இல்ல. ஓ, ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க? இல்ல 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 இல்ல. வெளியே சொல்லி மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன சேனல் ப்ரோ அது? கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சும்மா காதல் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிறாங்க. பொண்ணு பார்த்து ஆயப்பம் வைக்க மாட்டுறாங்க, அவங்களா பார்த்து அவங்களா முடிச்சுக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன்ல பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த பையனுக்கு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் நீங்க கல்யாணம் எதை வச்சு பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? எதை வச்சு பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிச்சுன்னா அப்பெல்லாம் கல்யாணம் பிடிச்சோம். காசு பணம்லாம் காசு பணம்லாம் கவலை இல்லை. இப்போ காசு பணம் இருக்கா, என்ன இருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சும்மா ஆயப்பம் பார்த்து தாய் தாப்பம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்களாம் நீங்களாம் லவ் மேரேஜ் எல்லாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ்? கிடையாது. அந்த நாளையில் வந்து நாங்களாம் 55 54 வந்து 53 54 வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆயப்பன் பார்த்து தான் எங்களுக்கு கல்யாணம் அவங்க முடிச்சு. தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்களாம் இப்போ இருக்கிறவங்க என்னடான்னா அவங்களாம் முடிச்சுக்கிறாங்க, அவங்களா பார்த்து அவங்களா பண்ணிக்கிறாங்க. அவங்களே கல்யாணம் பண்றாங்க. தாய் தாப்பனுக்கு தெரியாமல் முடிச்சுக்கிறாங்க. ஆமாம், அவ்வளோதான். தப்பா இருக்குல்ல? தப்பாக இருக்குது. தப்பு ரைட் இல்லை. லைட் ஆ, என்ன கேட்குறேன், லைட் இல்லைங்களான்னு கேட்குறேன். அதெல்லாம் அது தப்பு தான். தப்பு தானா? சரிங்க, நன்றிங்க. குஷி குஷி தான் பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.